ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் முதல் நாள் நான் பண்ண பூஜைகள் தான் காமிச்சிருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு எல்லாமே முழிச்சிட்டேன். ஆனால் ரொம்பவே இருட்டாக இருந்ததால் வெளியில் போக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதனால் 5 மணிக்கு மேலே தான் நான் வாசல் தெளித்து கோலம்லாம் போட ஆரம்பிச்சிருந்தேன். வாசல் தெளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி வாஸ் பைப்பு வச்சு யூஸ் பண்ணுவேன். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக மஞ்சள் தெளித்து நம்ம வாசல் தெளிக்கிறது ரொம்பவே நல்லது. எனக்கு நிக்கி இருக்கிறனால கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். அவன் யூரின் பண்ணி வைக்கிறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து கடைசியாக தெளித்து எடுத்துடுவேன். கண்டிப்பா கொஞ்சமாவது மஞ்சள் கலந்த தண்ணீரை வாசல்ல தெளிச்சு தான் ஆகணும். நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, சாணம் கரைச்சு தெளிக்கிறதே ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு சாணம்லாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரா இருக்கிறங்காட்டி, நம்ம இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி கண்டிப்பா தெளிக்கிறது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். தினமுமே நம்ம கொஞ்சமாவது இப்படி வாசல்ல மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிக்கிறது ரொம்ப நல்லது. நானும் பார்த்தீங்கன்னா, வாசல்லாம் தெளிச்சு எடுத்து முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டைம் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குளிச்சு எடுத்து ரெடியாகி வந்துட்டேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா, வாசல்ல கோலம் போடுறதுக்கு எல்லாமே ட்ரையாக இருந்தது. வாசல் தெளிச்ச இடம் எல்லாமே. கண்டிப்பா வாசல் படியில இல்லைன்னா வாசல் நம்ம கோலம் போடுறதுல கொஞ்சமாவது இந்த புரட்டாசி மாதம் நம்ம காவி பொடி ஆட் பண்ணி கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கண் திருஷ்டி வீட்டிலேருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி காவி பொடியில் நம்ம அதுக்கு மேலே கோலம் போடுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்து கண் திருஷ்டி நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வாசற்படியில் கோலம் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு லெமனை 2ஆ கட் பண்ணி ஒரு பக்கத்தில் மஞ்சள் தடவி ஒரு பக்கத்தில் குங்குமம் தடவி எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரி வைக்கணும். நிறைய வீட்டில் வைக்கிறாங்க, எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரி வைக்காமல் வீட்டு படி வாசல் பக்கத்தில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அது வைக்கும்போது எல்லாரோட பார்வையிலையும் அது படுற மாதிரி வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. நான் பார்த்தீங்கன்னா, வாசற்படி, கதவு, பூஜை ரூம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, கோலம்லாம் போட்டு மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சு எடுத்து முடிச்சுட்டேன். 2, 3 நாளாவே தொடர்ந்து எனக்கு வேலை இருந்ததுனால, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியல. சரி காலையிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மெதுவா பொறுமையா நான் எல்லாமே அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எங்க ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறனால, நானுமே பொறுமையா தான் பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். நம்ம புரட்டாசி மாதம் நம்ம பெருமாள் சுவாமிக்கு நம்ம என்ன நம்ம வைக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா நம்ம பானகாரம் கண்டிப்பா நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கண்டிப்பா அதில் துளசி போட்டு தான் நம்ம வைக்கணும். துளசி போடாமல் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன துண்டு துளசியாவது நம்ம பெருமாள் சுவாமிக்கு போட்டு அலங்காரமாக நம்ம பண்ணி வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஏகாதசியிலும் சரி, புரட்டாசி மாதத்துலேயும் சரி, நான் இந்த குத்து விளக்கு 7 முக விளக்கு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். பெருமாள் சுவாமிக்கு நான் என்னைக்கெல்லாம் அர்ச்சனை பூஜைகள் பண்ணுறேனோ அன்னைக்கெல்லாம் நான் இந்த 7 முக விளக்கை ஏற்றி தான் நான் வழிபடுவேன். மகாலட்சுமி தாயாருக்கு தனியாகவே நான் வெள்ளிக்கிழமை தோறும் நான் பூஜை பண்ணுறம்போது தாமரை விளக்கு வாங்கி வச்சுருக்கேன் 2 பக்கமும். அதை வச்சு நான் அவங்களுக்கு பூஜை பண்ணிக்குவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் பெருமாள் சுவாமி, சங்கு, பக்கத்திலேயே லட்சுமி தாயார், கோமாதா இவ்வளோ பேரையும் வச்சு தான் நான் அன்னைக்கு பூஜைகள் பண்ணியிருந்தேன். ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த 7 முக விளக்கை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு நாள் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எந்த பூஜைகள் செய்தாலும் சரி, நம்மளோட குலதெய்வம், அதுக்கப்புறமா விநாயகர் வச்சு ஃபஸ்ட்டு அவங்கள வழிபட்டுட்டு தான் நம்ம எந்த தெய்வங்களனாலுமே நம்ம வழிபடணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கும் விநாயகர் இருக்கிறாங்க. அவங்களையும் குலதெய்வ செம்பையும் வச்சு தான் நான் வழிபடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் எந்த பூஜைகளாலும் பண்ண ஆரம்பிப்பேன். இன்னைக்கு பூஜையில் நான் என்ன நெய்வேத்தியம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானகாரமும் கற்கண்டும் தாங்க வச்சுருந்தேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே தான் வச்சுருந்தேன்.
பூஜைகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லபடியாவே நிறைவானது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு பூஜை பண்ணது. அதுவும் இல்லாம பொறுமையா உட்காந்து பூஜை பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் வீட்ல பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நானும் ஹர்ஷாவும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஹரிஷுக்கு வந்து கால்ல கொஞ்சம் சின்னதா அடிபட்டிருந்ததுனால அவன் வரல. அதனால நானும் ஹர்ஷாவும் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். பூஜை நிறைவிடும்போது பார்த்தீங்கன்னா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு 7 முறை சொல்லி நான் வந்து துளசிய வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி சொல்லி முடிச்சிருந்தேன். எனக்கு கோயிலுக்குமே நேரம் ஆயிடுச்சு. வீட்லருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு மேல எல்லாமே ஆயிடுச்சு. நீங்க புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோயில் போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுலயும் சனிக்கிழமை போறது ரொம்பவே நல்லது. போகும்போது பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ இல்லன்னா வளையல், கண்ணாடி வளையல், இல்லன்னா துளசி மாலை. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்தாலும் சரி, இல்லன்னா அந்த 3மே வாங்கி குடுத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்த ஏற்படுத்தி குடுக்கும். இது நீங்க மறக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சொன்னது தான் இது. என்கிட்ட ஒரு பாட்டி நிக்கிறாங்க இல்லையா? அவங்க தான் என்ட்ட சொன்னாங்க. "நீ அடுத்த முறை வரும்போது, நீ வந்து கண்ணாடி வளையல் நல்லா விரும்பி போட்டிருக்க இல்லையா? இதே மாதிரி நீ வந்து வளையல் வாங்கி உள்ள கோயில்ல குடு. மகாலட்சுமிக்கு போடுறதுக்கு குடுப்பாங்க. நீ போட்டு நீயும் அதில 2 வளையல் வாங்கி போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் அடுத்த முறை வரும்போது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது முறையா இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. நானுமே பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு நல்லபடியா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 1 ஹவர் போல அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா போயிருந்தேன். கோயிலுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா, நவராத்திரி ஆரம்பிக்க போகுது இல்லையா? அதனால நெறைய கொலு கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடையிலுமே 10 நிமிஷத்துக்கு மேல நின்னு பார்த்து எடுத்துட்டு தான் போனேன். நெறைய வெரைட்டியா வச்சிருந்தாங்க. போன வருஷம் வந்தத விடவும், இந்த வருஷம் நெறைய கொலு பொம்மைகள் வந்திருந்து அது மட்டும் இல்லாம, அந்த ஊர் பக்கத்துல ஒரு கோயில்ல விசேஷம் அப்படிங்கிறதுனால நெறைய சாமி வேடம்லாம் போட்டு, நெறைய அலங்காரத்தோட நெறைய இந்த மேளதாளங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் கோயில்ல வந்து எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து வீடு வீடா போய் இந்த கோயில் திருவிழாக்கு அழைப்பிதழ் வைக்கிற மாதிரி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதாட்டம் சொல்லிக்கிட்டாங்க. எல்லாருமே கொடை பிடிச்சு ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டே தான் வந்திருந்தோம். அந்த அலங்காரம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.